எப்படி சூரியனா பார்த்து ரசிச்சிங்களோ, நட்சத்திரங்களா பார்த்து ரசிச்சிங்களோ, அதே மாதிரி கடலையும் மரங்களையும் மலைகளையும் மயிலையும் மானையும் வண்ணத்து பூச்சிகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் அருவிகளையும் எப்படி அதுவாக ரசிச்சிங்களோ, அதே மாதிரி அதே கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த சமுதாயத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே எந்த குறைகளும் எந்த முரண்பாடுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த சமுதாயத்தை மட்டும் உங்களுடைய ஆணவத்தால் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் பிரச்சனையே. இந்த இயற்கையில் இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனை இல்லை, பிரச்சனைகளும் குறைகளும் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு முட்டாள் தேவை, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு புத்திசாலி தேவை. ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுமையானது, நல்லவனை மட்டுமே வைத்திருக்க முடியாது, அதே மாதிரி கெட்டவனை மட்டுமே வைத்திருக்க முடியாது. எப்படி சிங்கமாக இருந்து அதனுடைய தனித்தன்மையில் செயல்படுதோ, ஒரு எலி எப்படி அதனுடைய தனித்தன்மையில் செயல்படுதோ, ஒரு மயில் எப்படி அதனுடைய தனித்தன்மையில் செயல்படுதோ, அதே மாதிரி தான் மனிதனும் அவனுடைய தனித்தன்மையில் செயல்பட்டுருக்கான். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்காம உங்களுடைய வட்டத்துக்குள்ளே உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு வந்து அதுக்குள்ளே நல்லது கெட்டதை பிரித்து அதுக்குள்ளே பாவம் புண்ணியத்தை கொண்டு வந்து உங்களுடைய மதிப்பீடை கொண்டு வந்துட்டீங்க. உங்களுடைய மதிப்பீடுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. மனிதன் தனி இயல்போடையும் தனித்தன்மையோடையும் செயல்பட்டுருக்கான். இதை நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி யதார்த்தமாக பார்க்க தெரிஞ்சால் இங்கே எந்த முரண்பாடுமே உங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும், மனிதர்கள் முழுவதும் தனித்தன்மையோடையும் தனி சிறப்போடையும் செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். விலங்குகள்லேருந்து, உங்கள்லேருந்து, பறவைகள்லேருந்து, இயற்கையிலிருந்து அத்தனையுமே அதற்கான அளவுடன் தனக்கான இயல்புடன் மிளிர்ந்துட்டுருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எந்த முரண்பாடுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே எந்த முரண்பாடுமே கிடையாது. எப்படி இயற்கையாக பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த சமுதாயத்தையும் பாருங்கள். யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்குங்க, எதையுமே பிரிக்காதீங்க. நீங்கள் பிரிக்கிறீங்க மறுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஏன் அப்படின்னா நீங்களும் இறைத்தன்மையாக தான் இருக்கீங்க, உங்களை சுற்றியும் இறைத்தன்மையாக தான் இருக்குது, இங்கே எல்லாமாவே இறைத்தன்மையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை பிரித்து எதை தேர்ந்தெடுக்க முடியும்? என்ன ஒன்று, நீங்கள் அந்த இறைத்தன்மையிலேருந்து விலகி இருக்கீங்க. அதுதான் பிரச்சனையே. அங்கே எப்படி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிங்களோ இயற்கையில், அதனுள்ள இருந்தெல்லாம் எதனுடைய இயக்கம் இயங்கிட்டு இருக்கோ அதனுடைய இயக்கம்தான் உங்களிலையும் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு மனமும் அறிவும் கொடுக்கப்பட்டனால அந்த இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு தனித்து இயங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு பொக்கிஷமான அந்த அறிவு கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா இந்த இயக்கத்தை உணர்வதற்குத்தான். ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி அதனுடைய இயக்கத்திலிருந்து தனித்து பிரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூறிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ள வேறுபாடுகளை உருவாக்கிட்டு உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிட்டு நீங்களே அத்தனை முரண்பாடுகளையும் உருவாக்கிட்டு, ஆனால் இங்கே அத்தனையும் படைச்ச அந்த இறைவனை குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க. இறைவன் ஏன் இப்படி குறைகளோட மனிதர்களை படைச்சிருக்கான், ஏன் இப்படி முரண்பாடுகளோட அந்த சமுதாயத்தை படைச்சிருக்கான் அப்படின்னு அந்த இறைவனை குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க.
இறைவன்கிட்டயோ இந்த பிரபஞ்சத்திலேயோ எந்த குறையும் இல்லை. குறையும் பிரச்சனைகளும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது ஒரு அழகான ரோஜா பூ இருக்குது. அந்த ரோஜா பூ எதில் பூக்குது? முள் இருக்க செடியில் தானே பூக்குது. அதே மாதிரி தான் ஒரு அழகான செந்தாமரை இருக்குது. அது எங்கே பூக்குது? சேற்றில் தான் பூக்குது. என்ன அப்படின்னா, அந்த இறைவன்க நல்லதும் கெட்டதுமாக தான் செயல்பட்டு இருக்கான். அந்த நல்லதையும் கெட்டதையும் கடந்து அப்பாற்பட்டு அங்கே இயங்கிட்டு இருக்கான். இதை பிரிக்கிறதெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் தான் இது நல்லது கெட்டது, இது சரி இது தவறு, இது சரியாக இருக்குது இது சரியாக இல்லை அப்படின்னு குறைகளையும் நிறைகளையும் நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இறைவனே இங்கே அத்தனையுமா இருந்து அத்தனையும் கடந்து செயல்பட்டு இருக்கான். அதனால் நீங்கள் இந்த நல்லது கெட்டது பிரிக்கிற வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. அதை கடந்து வாழுங்க. இந்த சமுதாயத்தில் இருங்க, ஆனால் சமுதாயத்தை கடந்து வாழுங்க. இதுதான் அதில் இருக்கிற சூட்சுமமே. இறைவன் உங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கல. நீங்களாவே உங்களுடைய வாழ்க்கையாகவே உங்களுடைய வாழ்வாகவே அத்தனையுமாவே இருக்கான். நீங்கள் தான் அவனில் இருந்து பிரிஞ்சு விலகி இருக்கீங்க. அந்த இறைத்தன்மையிலேருந்து விலகி செயல்பட்டு இருக்கிறது தான் இது அத்தனைக்கும் காரணமே. அதனால் அந்த தனித்து பிரிந்து செயல்பட்டு இருக்கிறதுலேருந்து விடுபட்டு அதை உடைச்சி வெளியில் வந்து திறந்த மனதுடன் இருங்க. அப்போ பிரபஞ்சமே உங்களை இணைச்சிக்கிட்டு அந்த பிரபஞ்ச இயக்கத்துடன் உங்களை இணைத்து நீங்கள் அதனுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இங்கே எந்த முரண்பாடுகளுமே உங்களுக்கு தெரியாது. இப்படி சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுமே அந்த பிரபஞ்ச இயக்கத்துடன் இணைந்து செயல்படும் போது இங்கே எந்த குறைகளும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் எந்த ஒரு முரண்பாடுகளுமே இருக்க முடியாது. இயற்கையில் எப்படி ஒன்றொன்றும் அந்த இயற்கை காட்சிகளாம் தனி அளவோடு மிளிர்ந்து கொண்டு இருக்கோ, மனிதர்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தனித்தன்மையிலையும் தனி இயல்பிலையும் தனி அலர்வோடையும் மிளிர்ந்து கொண்டு இருப்பீங்க.